நடிகர் அஜித்குமாருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில் அவருடைய மற்றொரு திரைப்படமான விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தான் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஆங்கிலத்தில் சூப்பர் ஹிட் படமான பிரேக் டவுன் அப்படின்ற படத்தை தழுவி இயக்குனர் மகிழ் திருமணி இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படம் உருவாக்கப்பட்டு வந்தது. இந்த படத்தில் த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா கேசன்ட்ரா உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் பொங்கலையொட்டி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனம் தெரிவிச்சிருந்தாங்க. சமீபத்தில் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய டீசர் வெளியாகி ஹிட் அடிச்ச நிலையில் இந்த படத்துக்காக தான் நடிகர் அஜித்குமார் உடல் எடையை குறிச்சதாகவும் சொல்லி தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில தான் விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் நிறைவடைந்து விட்டதாக இயக்குனர் மகிழ் திருமணி தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக லைக்கா நிறுவனம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இயக்குனர் மகிழ் திருமணி நன்றி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. அந்த அறிவிப்பில் அளவில்லாத அன்பையும் நன்றியும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களுடைய வேலைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் எளிமையின் வடிவமாகவும் நீங்களாகவே இருந்தீங்க. தொடர் முயற்சியால் ஏற்படும் வெற்றி தான் இந்த விடாமுயற்சி. ஒட்டுமொத்த படக்குழுவும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஷூட்டிங் தொடங்கிய முதல் நாள் முதல் நிறைவு பெற்ற இந்த நாள் வரை என் மேலே நீங்கள் செலுத்திய அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் மகிழ் திருமேனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த பதிவில் இன் சினிமாஸ் பொங்கல் 2025 அப்படின்னு இருக்கக்கூடிய அஜித்குமார் கூட சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவோட ஒரு போஸ்டரும் வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமா விடாமுயற்சி திரைப்படம் கண்டிப்பா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமேனி அஜித்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்ற வகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு.